வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற அளவு ப்ளவுஸ் கட்டிங், அதோட அளவு ப்ளவுஸ் இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ்லாம் வந்து இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஏன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய ப்ளவுஸோட அளவு தவிர்த்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து மாறுபட்டு வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி என்ன விஷயங்கள்லாம் இதில் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எப்படி நம்ம அந்த ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படக்கூடாது, அவசரப்படாமல் அளவெடுக்கணும். ஸோ 19 அப்படிங்கும்போது குறைஞ்சது ஒரு 38 இன்ச்சு ரெகுலராக வரக்கூடிய ஒரு அளவு பார்க்கலாம். முன்பாகம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே. இது வந்து 38 சைஸ் கொண்ட ஒரு மார்பு சுற்றளவு கொண்ட ஒரு ப்ளவுஸ். 38ல் பாதி 19, அதில் பாதி 9.5 இன்ச்சு. ஸோ 9.5 இன்ச்சு இதில் வந்து நம்ம மார்பு சுற்றளவு வச்சுக்கலாம். ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்து உள்ள பிடிமானத்துக்கு. ப்ளவுஸோட உயரம் குறைஞ்சது நான் வந்து மோஸ்ட்லி இதில் உங்களுக்கு வந்து டேப்பே யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ளவுஸ் வெட்டுறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளவுஸு இடுப்பு உயரத்துலேருந்து கழுத்து மிடில் வரக்கூடியது ஒரிஜினல் உயரம் மேலே பிடிமானத்துக்கு. ஸோ அதே இடத்துல ப்ளவுஸோட டாட்டுக்கு அருகாமையில் ஷோல்டரில் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சில் பிடிக்கக்கூடியது ப்ளவுஸோட உயரம். இது ஒரிஜினல், இது பிடிமானம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 38ல் பாதி 9.5 இன்ச்சு. ஸோ அந்த 9.5 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுக்கலாம். ப்ளஸ் 1.5 இன்ச்சு. அந்த ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா 15.5 இன்ச்சு பிடிமானத்தோடு சேர்த்து இருக்குது. ஷோல்டரோட அளவு வழக்கமாக நம்ம பிடிக்கிற மாதிரி, எப்பயும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். ஷோல்டரோட அளவு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால வந்து கரெக்டாக அந்த கெஸ்ஸிங் அளவு எப்போவுமே வந்து மாறக்கூடாது. பாருங்கள், இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே ஷோல்டரோட அளவு இவ்வளோ சின்னதாக இருக்கே, இவ்வளோ சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக கெஸ் பண்ணுறதுனால தான் நிறைய மிஸ்டேக்கெல்லாம் வந்து வருது. அதுக்கு வந்து ஷோல்டரோட அளவை நீங்கள் எப்போவுமே வந்து ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போது ஷோல்டர் அண்ட் பிடிமானம். ஸோ இதில் வந்து கழுத்து ரொம்பவே சின்னதாக வந்து ரொம்ப குறுகலாக தான் வரப்போகுது. ஸோ 2.5 இன்ச்சு தான் அந்த கழுத்தோட அகலம் இருக்குது. 2.5 இன்ச்சு வரும்போது நம்ம கீழே வந்து ஒரு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? குறுகலாக வந்து கழுத்து வந்து வேணும், அதனால் வந்து இந்த மாதிரி. ஓகேங்களா? அதற்கடுத்து ப்ளவுஸோட அமைப்பில் அடுத்ததான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ப்ளவுஸோட ஆம்கோல் அளவு. பாருங்கள், ஆம்கோலோட அளவு. ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு ஏற்றாற்போல் வந்து மாறும். பாருங்கள், மிடில் அண்ட் கீழே ஒரிஜினல் பிடிமானம். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ளவுஸோட உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன், அவ்வளோதான். இதில் வந்து ஆம்கோலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 6 இன்ச்சு இருக்குது. அதே 6 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுக்கணும்.
ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வருது. இது எதற்காக சொல்கிறேன்னா, நம்ம டேப் மூலிமா நம்ம என்னதான் வந்து அளவு ப்ளவுஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணாலும் டேப் மூலிமா எடுத்து இவங்களுக்கு வந்து எப்படி வந்து அளவு வந்து வரும் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணிக்கணும். ஸோ 1.25 இன்ச்சு கேப் நான் அதில் வைக்கிறேன். இப்போ இது வந்து வெட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து வெட்டிக்கிட்டோம். இந்த ப்ளவுஸுக்கு தேவையான அமைப்புக்கு ஏற்றாற் போல் நம்ம பட்டியோட நீளத்தை வந்து வெட்டிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு உண்டான கை வந்து வெட்டிக்கலாம். கை வந்து இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கை அளவு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் முறையில் வந்து வராது, ஸ்டிச்சிங்கில் வந்து அது வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா, இவங்களுக்கு வந்து இடது கையோட அளவு கொஞ்சம் அதிகமாகவும் வலது கையோட அளவு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும். பட் கட்டிங் ஸ்டைல் வந்து ஒரே மாதிரி தான் வந்து வெட்டணும். பட் அது எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து மார்க்கிங் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னதான் வந்து இந்த மாதிரி வலது கையும் இடது கைக்கும் வந்து அளவுகள் வித்தியாசம் இருந்தாலும் அதை வந்து நம்ம கை வெட்டும் போது அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வழக்கமாக நம்ம வந்து கைக்கு யூஸ்வலாக போடுற மாதிரி போட்டுக்கணும். நுனிக்கையோட அளவு, பிடிமானம், கையோட நீளம், பிடிமானம், ஆம்கோல் அளவு, பிடிமானம், ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா நேர் அமைப்பில் 7.25 இன்ச்சு வருது. அண்ட் ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு வருது. ஓகேங்களா? 7.25. இதில் வந்து இப்போ நம்ம இடது கை அளவு நான் பெருசாக இருக்குது, சின்ன கை வலது கையோட அமைப்பு வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ கையோட அமைப்பு இப்போது 7.25, அதில் பாதி பாருங்கள் 3.5 ஒரு பாயிண்ட்டு நேராக எடுத்துக்கோங்க. ஸோ 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட வளைவு, திரும்ப 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட கவர்த்தட்டு. அவ்வளோதாங்க. இது நீங்கள் செக் பண்ணுறது எப்படின்னா, பாருங்கள் கையோட மிடில் கரெக்டாக மிடில்லேருந்து நீங்கள் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு. அதே இடத்துல நம்ம உள்ள பிரிமானம் வச்சு பார்த்தோம்னா பாருங்கள் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு. ஸோ கையோட அளவு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆம்கோல் அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து வலது கையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இடது கையோட அளவு வந்து 13 இன்ச்சு வருது. வலது கையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு தான். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறேன்னா, பிடிமானம் போடும்போது மட்டும் இந்த ஒரு கைக்கு சின்னதாக வந்து தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. மற்றபடி கட்டிங்கில் நீங்கள் எந்த விஷயமும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ரொம்பவே எளிமையாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்தான். பட் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு தத்தோடைய உடல் அமைப்பு வந்து மாறும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது போல், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. இது இவங்களுக்கு உண்டான அளவு மட்டுமே. ஸோ
ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் என்னோட ஒரு விளக்கம் வந்து இது வந்து உங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம். அதனால தான் இந்த ஒரு அளவை வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி அளவு வரும்போது எப்படி நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் கட்டிங் முறையில் வந்து சில மாற்றங்கள் என்ன விஷயம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கையோட அமைப்பு இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இந்த அளவும் கையோட ஆம்கோல் அளவும் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து ஆம்கோல் கிட்ட வச்சு இதை லேசாக இழுத்து இப்படி வைக்கணும். இழுத்து வச்சோம்னா பிடிமானம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் எந்த மாற்றமும் பண்ண வேணாம். ஓகேங்களா? அதற்கடுத்து முன்பாகம் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கரெக்ஷன் தான், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டா ரொம்பவே நல்லது. இப்போது முன்பாகத்துக்கு இவங்களுக்கு வந்து ஃபுல் கிராஸ் வந்து நான் போட போகிறேன். ஃபுல் கிராஸோட அமைப்பு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன் அளவு சம்திங், அதாவது யூஸ்வலாக 38 சைஸ் வரும்போது எப்படி உங்களுக்கு முன் அளவு வந்து சில வித்தியாசங்கள்லாம் வந்து இதில் வந்து வரப்போகுது. அதை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அது எப்படி நீங்கள் கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அதில் சொல்ல போகிறேன். வித்தியாசமான அளவு வரும்போது அதை எந்த வகையில் வந்து நம்ம முன்தட்டை வந்து வச்சு பார்த்தா நம்ம அதில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரண்ட் கட்டிங்கில் வந்து நான் சொல்ல போகிறேன். கழுத்தோட அகலம், ஷோல்டரோட அகலம், பிடிமானம், ஓகேங்களா? அடுத்ததான் சைடு நம்ம வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அளவு வருதுன்னா ஒரிஜினல் பிடிமானம் கரெக்டாக வருது. அதற்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டு கழுத்தோட அளவும் ஒன்றா தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல் இவங்களோட உடல் அமைப்பு கேட்டார் போல் வலது பட்டி அளவு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து உயரம் கம்மியாகவும், இடது பக்கம் பட்டியோட அதாவது கழுத்தோட நீளம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கூட இருக்குது. ஸோ இவங்களோட உடல் அமைப்பு கேட்டார் போல் தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எது வந்து பெருசாக இருக்கோ அந்த அளவு வச்சு நம்ம வந்து வெட்டணும். நம்ம தைக்கும்போது அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். எந்த பக்கம் சின்னதாக இருக்கோ அது வந்து திரும்ப வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ யூஸ்வலாக நம்ம போடக்கூடிய மாதிரி. ஸோ இந்த பக்கம் தான் நான் பெருசாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இதை நம்ம போட்டுக்கலாம். கழுத்தோட பிடிமானம் ஒரிஜினல், ஓகேங்களா? அதற்கடுத்து இதிலிருந்து பட்டியோட ஒரிஜினல் அளவு எவ்வளோ வருதோ அதுலேருந்து 3/4 இன்ச்சு கீழே ஒரிஜினல், திரும்ப இதுலேருந்து 1/2 இன்ச்சு. இது வந்து ஓகே 1/2 இன்ச்சுங்கிறது இங்கே வருது. ஸோ இந்த அளவு வருதுன்னா இதோட உயரம் இப்போ எப்படின்னு நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ 14.5 இன்ச்சு வருது. 14.5 இன்ச்சு வருதுன்னா இதில் 14 இன்ச்சு இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். பாருங்க, மிடிலேருந்து
இப்படி இழுத்தா கரெக்டாக வரக்கூடியது 14. 14லேருந்து எப்போவுமே கிராஸ் போட்டோம்னா 1/2 இன்ச்சு வந்து உயரத்தை வந்து சேர்த்துக்கணும். அதாவது ஒரிஜினல் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு வந்து கிராஸ் பீஸ் வெட்டும்போது சேர்த்துக்கணும். இதுவே நீங்கள் நேர் கட்டிங் வெட்டுறதா இருந்தால் 1 இன்ச்சு வந்து சேர்த்துக்கணும். இதுதான் அமைப்பு. இப்போ டாட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வருது. ஸோ 4 இன்ச்சு வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இல்லை 4 இன்ச்சு போடாமல் பாருங்கள், நம்ம 3.25 மட்டும் தான் வைக்கிறோம். ஏங்கிறத இப்படி சொல்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த மாற்றமும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது இந்த கழுத்தோட அளவு தான் பெருசாக இருக்குது, அதாவது கொக்கி மாற்ற பக்கம். இப்போ இந்த அளவு வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இது ஒரிஜினலாக இருக்கு இல்லையா, அதனால் இதோட அளவு கழுத்தோட அளவு எவ்வளோன்னா பாருங்கள் 3 இன்ச்சு வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ 3 இன்ச்சு நம்ம இதில் வந்து வரைஞ்சிக்கணும். பிடிமானத்தோடு சேர்த்து தான் 3 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரும்போது இதை இந்த மாதிரி வந்து வெட்டணும். ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தாலே வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ இதற்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே டாட்டோட அமைப்புக்கு கீழே டாட் வந்து பிடிமானம் வந்து 1.5 இன்ச்சு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து வச்சுக்கணும். அதுலேருந்து மீதி வந்து எவ்வளோ வருதுன்னா 2.25 தான் இதில் வருது. பட் இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 3 இன்ச்சு வந்து வருது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் சேர்த்துக்கணும். அதே போல் டாட்டோட முடிவு ஆரம்பம் எல்லாமே ஒன்று தான். பாருங்க, இங்கே சேர்த்துக்கணும். அதாவது டாட்டோட முடிவும் ஆரம்பங்கிறது பிடிமானத்தோட சேர்த்து இப்படி வரணும், முடிவுங்கிறது சேர்த்து இப்படி வரணும். ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்க, இதில் வந்து சைடில் இப்படி சேர்த்து. ஸோ ரொம்பவே ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கட்டிங்கை பற்றி தான் எப்போவுமே வீடியோ வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வருது, சில விஷயங்கள்லாம் மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். டாட்டோட அளவு செக் பண்ணி பார்த்துடலாம். மேலே பிடிமானத்தோடு சேர்த்து பாருங்க, டாட் இங்கே முடியுது, மிடில் டாட் இங்கே முடியுது, ஆம்கோல் டாட் இங்கே வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட உடலோட அமைப்புக்கு ஏற்ற போல இந்த டாட்டோட அமைப்பு மாறுபடுது, அவ்வளோதான். கொஞ்சம் வித்தியாசம். ஸோ அதை வந்து நம்ம வெட்டும் போதே நம்ம பார்த்து அதுக்கு ஏற்றாற்போல நம்ம வந்து அளவுகளை வச்சிட்டோம்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் தைக்கும்போது உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஓகே, ஃபைன்.
இப்போ இதற்கு ஏற்றாற் போல பட்டியோட அமைப்பு நம்ம வந்து மாற்றிக்கணும். டாட்டோட அமைப்பு 4 வந்தது. நான் 3.25 தான் வச்சேன். பட் இப்போ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக 4 இன்ச் வந்துருச்சு. அதாவது இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா போதும். உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் வந்து நேச்சுரலாக எந்த அளவு இருக்கோ அது வந்து மாற்றமே இல்லாமல் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓகே, பட்டியோட அளவு வந்து அதிகமாக இருந்தாலும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து வெட்டிக்கலாம். இதில் என்னதான் நம்ம வந்து டாட் மார்ஜின் வந்து பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி 2 பீஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட பீஸ் நம்ம வந்து வெட்டும்போது அதில் வந்து இந்த மாதிரி மார்ஜின் வந்து பண்ணிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அது வந்து நம்ம கட் பண்ணும்போதே அது பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம பின்கழுத்து வெட்டிக்கலாம். பின்கழுத்து வெட்டிட்டு இதை நான் வந்து வெட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த கழுத்தோட அமைப்பு எவ்வளவு சின்னதா குறுகலா வந்து இருக்க போகுதுன்னு நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பார்த்தீங்கன்னா கழுத்தோட அமைப்பு ரொம்பவே குறுகலா சின்னதாக குட்டியுண்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு தான் இந்த அமைப்பு. ஸோ இப்படிப்பட்ட கழுத்தளவு வரும்போதும் எப்படி நீங்கள் கழுத்தளவு வைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஆஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து பூ ஒரே பக்கமாக வர்றதுனால இந்த பூவை வந்து நம்ம பேஸ் பண்ணி ப்ளவுஸ் வந்து வெட்டணும். அதாவது கீழேருந்து மேலே வர மாதிரி வரும்போது அப்படியே அந்த பூவோட அமைப்பை அப்படியே வந்து பேஸ் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் வெட்டும்போதே இதோட அமைப்பு வந்து எப்படின்னா கிராஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா பூ வந்து டிஃபிகல்ட்டாக வந்தாலும் இதில் வந்து இன்னொரு விஷயம்னா இதில் வந்து லைனும் வருது. ஸோ அப்போ வந்து லைன் வரும்போது இதில் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்குது. ஓகே, எப்படி போட்டு பார்க்கலாம். இதுலேயும் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் வித்தியாசமாக தெரியல.
இதில் வந்து பூவும் வந்து கரெக்டாக வருது, அதே நேரத்தில் இதில் வந்து இந்த லைனும் வரக்கூடியதும் கரெக்டாக வருது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த லைனையும் பேஸ் பண்ணணும், அதே நேரத்தில் அந்த பூவையும் பேஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் பார்க்கும்போது ப்ளவுஸ் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இல்லாமல் ப்ளவுஸோட அமைப்பும் வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மாறுபட்ட அளவு கொண்ட ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு, ஸோ அது இந்த மாதிரி அளவுகள் வரும்போது எப்படியெல்லாம் நம்ம அளவு வந்து செக் பண்ணி இந்த ப்ளவுஸ் வெட்டணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிகள் பல.